Yes, Assalamualaikum. Good evening, வணக்கம். Good evening, sir. Walaikum assalam, sir. கடந்த செஷன்ல நாங்க பிரசன்டேஷன்ல ஹரினாஸ் சங்கீர்த்திகா நதா நுஸ்ரா ஹஸ்னாபானு கம்ஷிகா ஷக்கீலா ரம்யா ஆகியோட பிரசன்டேஷனை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு பிரசன்டேஷன் செய்திருக்கிறார்கள் யார் யார் நினைவு சொல்லுங்க. ரிஃப்கா, Sir, Janani. தனனீஸ்வரி, ஸ்ரீரம்யா, ஸ்ரீரம்யா, எஸ் ஸ்ரீரம்யா, சொல்லுங்க. இல்மா, 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 ஓ சார், name, yes, Ilma. ஷக்கீலா செய்யறதானே. ஷக்கீலா ஷக்கீலா செய்திருக்கீங்களா? ஷக்கீலோட மார்க் பண்ணிருக்கேன். ஹசீனா இல்ல ஹசீனா, ரைட். ஓகே, நாங்க எங்களுடைய நேரம் சென்று கொண்டிருக்குது. நம்முடைய நிறைய பேர் 2, 4, 6, 10 பேர் பிரசன்ட் பண்ண கொண்டிருக்குது. ரைட். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் யார் பிரசன்டேஷன் செய்ய போறீங்க? சுயமாக நீங்களே முன் செய்யலாம். யார்? Sir, நான் செய்றேன். ஜனனி, எஸ், ஓகே, வெல்கம். Sir, ஷேர் பண்ணவா? ஆமா, நீங்களே உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செய்யலாமா? எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. Good evening, sir. வணக்கம். கலைத்திட்டம் கலைத்திட்டம் என்பது கல்வி செயற்பாட்டில் நிகழும் மாணவர்களோட அனுபவங்களின் முழுமையாக வரையறுக்கப்பட்டதுதான் கலைத்திட்டம்னு சொல்லப்படுது. இது பெரும்பாலும் திட்டமிடப்பட்ட கற்பித்தல் வரிசையை குறிப்பதாக அல்லது கல்வியலாளர் அல்லது பள்ளியின் கற்றல் கற்பித்தல் நோக்கங்களோட அடிப்படையில மாணவர்களோட அனுபவங்களை அவதானிக்கிற செயற்பாடா அந்த கலைத்திட்டம் என்பது வரைவிலக்கணமாக கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாம பாடசாலையில் அல்லது குழுவாக, தனியாக, ஆசிரியர் அல்லது ஆசிரியர் இல்லாம நிறைவு செய்து கொள்ளத்தக்கவாறு பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு நெறிப்படுத்தப்படும் சகல அனுபவங்களும் கலைத்திட்டமாகும். கலைத்திட்டத்துல பண்புகள் முதலாவது சமூக தேவைகளை நிறைவு செய்தல்.
அதாவது தற்போதைய தேவைகளையும் எதிர்கால தேவைகளையும் கருத்தில் கொண்டு சமூக தேவைகளை நிறைவு செய்தல் அடிப்படையில இந்த கலை திட்டம் வந்து அமைக்கப்படும். 2வது வந்து பண்பாட்டு தேவைகள், அதாவது பண்பாட்டை பாதுகாத்தல், வகைப்படுத்தல் என்ற அடிப்படையில கலை திட்டம் அமைக்கப்படுது. 3வது ஆளுமையை விருத்தி செய்தல், அதாவது சமநிலையான ஆளுமையை அனைவரிடமும் விருத்தி செய்தல். 4வது வந்து தனியால் திறன் விருத்தி, தனியாளிடத்தில் காணப்படுற ஆக்கத்திறன், மதிநுட்பத்திறன் போன்றவற்றை விருத்தி செய்தல். 5வது வந்து தொழில் திறன்களை மேம்படுத்தல், தொழில் சம்பந்தமா அதண்ட தகவல்கள் அதை எப்படி செய்யணும் அதெல்லாம் பாடத்துல உள்ளடக்கப்படுத்தி அத எல்லாருக்கும் விளங்குற முறையில கற்பிக்கிற முறையில கலை திட்டம் உருவாக்கப்படும். 6வது வந்து சமநிலையான ஆளுமை, ஒரு தொழில்ல ஈடுபடுறதுக்கான அடிப்படை திறன்களை வந்து விருத்தி செய்தல். அடுத்து தனியால் மற்றும் சமூகத்தினதும் விருத்திக்கும் தேவையான அறிவு, திறன், மனப்பாங்கு, ஆற்றல் ஆகியவற்றை இளம் சந்ததியினருக்கு வழங்குதல். அடுத்து வந்து கலை திட்டத்தின் பிரதான கூறுகள் வந்து முதல்ல வந்து கலை திட்டத்தோட பிரதான கூறு வந்து நோக்கம், அடுத்தது வந்து உள்ளடக்கம், 3வது வந்து முறையியல், 4வது வந்து மதிப்பீடு. கலை திட்டத்திட மறுபெயர்கள் வந்து பாட விதானம், கல்வி ஓடும் பாதை, பயில்களம், அறிவூர்தி, கல்வி கட்டுமானம் என்று அழைக்கப்படுது. கலை திட்டத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் வந்து முதலாவது வந்து உலக அறிவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். 2வது வந்து கல்வியின் கோட்பாடுகள், அப்புறம் அரசியல் நிலைமைகள், பொருளாதார காரணி, கலாச்சார விழுமியங்கள், இது அவ்வளத்தையும் உள்ளடக்கப்பட்டதா ஒரு கலை திட்டம் வந்து உருவாக்கும் போது இந்த காரணிகள்லாம் செல்வாக்கு செலுத்துது. பாடசாலை கலை திட்டத்தின் நோக்கம் வந்து உற்பத்தி திறன்மிக்க மனிதனை உருவாக்குவது அல்லது சிறந்த பிரஜையை உருவாக்குவதாகும். முதலாவது வந்து அதுல அடிப்படையில பார்த்தோம்னா தனி மனிதனை விருத்தி செய்தல். ஒரு மனிதனை வந்து ஒரு பூரணத்துவம் ஆக்குறதுக்கு கல்வி முக்கியம். அந்த கல்வியில கலை திட்டம் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். அடுத்தது வந்து மனித உள ஆற்றல்கள், அறிவாற்றல்களை விருத்தி செய்தல். தனி மனிதனை சமூகத்துக்கு பயனுடைய ஒருவராக விருத்தி செய்தல். 4வது வந்து சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான மனித உழைப்பை பெறல். அடுத்தது வந்து மனித இனத்தின் தொடர்ச்சியான அபிவிருத்திக்கு உதவுதல். அடுத்து மனித உரிமைகள் பற்றி விளக்கப்படுத்தல், வாழ்நாள் கற்றலுக்கு வழிப்படுத்துவதற்கான விழிப்புணர்வை வழங்குதல். மனித இனத்தின் தொடர்ச்சியான அபிவிருத்திக்கு உதவுதல், மனித உரிமைகள் பற்றி விளக்கப்படுத்தல். அவ்வளவுதான் சார். ஓகே மேம், ஓகே, பாராட்டுகள். ஜெர்னலிஸ்ட் கலை திட்டம் சம்பந்தமாக ஒரு அடிப்படையான ஆரம்ப விளக்கத்தை வழங்கியிருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யாரு? சார் ரெண்டு ஸ்லைட ஷேர் பண்ணுமா? இல்மாவா ரிஃப்காவா? ஸ்லைட் ஷேர் பண்ணேல்மா? நீ அனுப்பிங்களா எனக்கு குரூப் வாட்ஸ்அப்ல? சார் எப்படி அனுப்புவீங்க? அந்த போட்டோ பண்ணி அனுப்பினதா இல்மா? யார் அனுப்பின? எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. ஜஸ்ட் அனுப்பி படிப்பினதாவா? நேற்று சார். நேற்று ரிஃப்கா ஹில்டா டாப்பாவின் கலை திட்டம் மாதிரி. ஹில்டா டாப்பா என்ன மெசேஜ் வரலையே, ரீசெட் பண்றீங்களா சார்? திருப்பி அனுப்பவா சார்? அனுப்பி அனுப்பிடுவோம். குரூப்ல போட்டீங்களா? எனக்கு அனுப்பிருக்கீங்களா? எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம்?
சார் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு தான் அனுப்பினேன் குரூப்ல உள்ள நம்பருக்கு. அப்படியா? ஓ சரி சார், நான் இப்ப அனுப்பியேன். சரி செய்யட்டுமா? திரும்ப அனுப்புமா பாப்போம். நசீலோட வந்திருக்குது. அடுத்தது ஃபாத்திமா. ஜெஸ்லாவா? ஜெஸ்லாலையும் வந்துருக்கு. அனுப்பட்டும். இல்மா செய்யப்படுறீங்களா? இல்மா சார் நான் செய்வா சார். ரம்யாவா? எஸ் ரம்யா செய்யுங்க. அடுத்தது ரிஃப்கா செய்யுங்களா? ரம்யா செய்யுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ரம்யா. ஸ்ரீரம்யா. ஓகே ரம்யா எங்க? நெட்வொர்க்ல ப்ராப்ளம் இருக்கிற போல தெரியுது. ரிஃப்கா செய்யுங்க. ரிஃப்கா ரிஃப்கா ஓகே சார். ஓ சரி சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றோம் பாருங்க. இன்டர்டாப்பா இல்லையா கூட? ஓ சார். சரிதானே? ஓ சார் சரி. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹெல்டாடாப்பாவின் மாதிரியாகும். ஹெல்டாடாப்பாவின் மாதிரியானது குறிக்கோள் மாதிரியை காணப்படுகின்றது. இவர் ட்ரெய்லரின் மாணவர் ஆவார். 1962ஆம் ஆண்டு தனது கலைத்திட்ட மாதிரியை வெளியிட்டார். இவர் வெளியிட்ட கலைத்திட்டமானது ட்ரெய்லரின் கலைத்திட்ட மாதிரியை விரிவாக்கம் செய்து ஒரு கலைத்திட்ட அபிவிருத்தியை சிக்கலான ஒன்றாக விவரித்து காட்டுகின்றார். கலைத்திட்டம் ஒன்று விஞ்ஞான பூர்வமாக அமைய வேண்டுமாயின் அடிப்படையாக கற்க இருப்போர், கற்றற் செயன்முறை, பண்பாட்டு கல்விகள், பாட உள்ளடக்கம் என்பன கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். ஹெல்டாடாப்பாவின் மாதிரியை 7 படிமுறைகளை கொண்டு காணப்படுகின்றது.
முதல் தேவைகளை இனங்காணல், 2 தேவைகளை நோக்கங்களை தீர்மானித்தல், 3 பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல், 4 பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல், 5 கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், 6 கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல், 7 மதிப்பிடப்பட வேண்டியவற்றையும் மதிப்பீட்டு முறைகளையும் தீர்மானித்தல். இவருடைய கலைத்திட்ட மாதிரியின் செயற்பாட்டை நோக்குவோமேயானால் பொது நோக்கத்தை வெளிப்படுத்தப்பட்டு பொது நோக்கத்தின் ஊடாக தேவைகள் இனங்காணப்பட்டு குறிக்கோள் தீர்மானிக்கப்படும். குறிக்கோளுக்குரிய பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்பட்டு அப்பாட உள்ளடக்கம் ஒழுங்கமைக்கப்பட்டு பாட உள்ளடக்கத்துக்கான கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்படுகின்றது. கற்றல் அனுபவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு மதிப்பீட்டு செயல்முறை இடம்பெறுகின்றது. மதிப்பீட்டு செயல்முறையின் போது குறிக்கோள் அடையப்பட்டுள்ளதா என்ற வினா எழுப்பப்படும் போது ஆம் என்ற விடை கிடைக்குமாயின் அவை திட்டமிட்டு செயற்படுத்தப்படுகின்றது. ஆனால் குறிக்கோள் அடையப்படவில்லை என்ற பதில் கிடைக்கும் போது மீண்டும் முதல் படிமுறையிலிருந்து செயற்படுத்த படிமுறையிலிருந்து மீண்டும் மதிப்பீடு மட்டும் மீண்டும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இவருடைய 7 படிமுறைகளில் முதலாவது படிமுறையான தேவைகளை இனங்காணல் எடுத்துக்கொண்டால் தேவையை இனங்காணல் தேசிய தேவைகள், மாணவரின் தேவைகள் மற்றும் தனியார் சமூக தேவைகள் உள்ளடக்கப்படுகின்றது. குறிக்கோள்களை தீர்மானிக்கும் போது பொதுவான நோக்கங்கள் தீர்மானிக்கப்பட்டு பின்னர் சிறப்பு குறிக்கோள்கள் தீர்மானிக்கப்படும். பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தலின் போது பாட உள்ளடக்கம் மாணவனுக்கு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வழியாகையால் மாணவர்களது அறிவு மட்டம், அவர்களுடைய விளக்க திறன், தேர்ச்சி, அவர்களுடைய மனப்பாங்குகள், விழுமியங்கள் என்பன கருத்தில் கொள்ளப்படுகின்றது. பாட உள்ளடக்கத்தின் ஒழுங்கமைப்பின் போது பாட உள்ளடக்க ஒழுங்கமைப்பு சமநிலையுடையதாகவும் எண்ணொழுங்கிலும் ஒருங்கிணைப்பிலும் கவனம் செலுத்தப்படுவதுடன் தொடர்ச்சியை பேணல் வேண்டும் என்பது பாட ஒழுங்கமைப்பின் கோட்பாடாக காணப்படுகின்றது. கற்றல் அனுபவம் தெரிவு செய்யப்படுதலின் போது மாணவன் சூழலுடன் இடைத்தாக்கமுறும் போது அவன் செய்யும் செயற்பாடுகளே கற்றல் அனுபவம் எனப்படுகின்றது. மாணவன் சூழலுடன் இடைத்தாக்கமுறும் செயற்பாடுகளான பயிற்சி பெறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அளித்தலும், அப்பயிற்சி மூலம் அவன் மகிழ்ச்சி அடைதலும், தேர்ந்தெடுத்த அனுபவங்களுக்கு தேவையான செயற்பாடுகள் மாணவர்களால் செய்யக்கூடிய விதத்தில் அமைதலும், தெரிவு செய்யப்பட்ட அனுபவங்கள் குறிக்கோளை அடையும் வகையில் இருத்தலும் கவனிக்க வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தலின் போது தொடர்ச்சி, எண்ணொழுங்கு, ஒருங்கிணைப்பு பேணப்படல் வேண்டும். தொடர்ச்சி என்பது கலைத்திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் குத்து தொடர்பை காட்டும் விதத்தில் ஒழுங்கமைத்திருத்தல் வேண்டும். எண்ணொழுங்கு என்பது ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு செல்லும் முன்னைய மட்டத்திலிருந்து அதற்கடுத்த மட்டத்தை ஒழுங்கமைத்தல் ஆகும். அனுபவ ஒருங்கிணைப்பு என்பது பாடங்களுக்கிடையே கிடைத்தொடர்பு ஆகும். இங்கு மாணவர்களின் அறிவு ஒருமுகப்படுத்தப்படுவதும் அனுபவங்கள் ஒருமுனைப்படுத்துதலும் அதிகரிக்கின்றது. இறுதியாக மதிப்பீட்டு செயல்முறையானது மதிப்பீட்டின் மூலம் குறிக்கோள் நிறைவேறி உள்ளதா, தெரிவு செய்த குறிக்கோள் பொருத்தமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதா, பாட உள்ளடக்கம் குறிக்கோளுடன் பொருத்தப்பாடுடையதா, தெரிவு செய்த அனுபவம் மூலம் மாணவன் நடத்தை மாற்றம் ஏற்படுகின்றதா என்று மதிப்பீடும் அளவிடலும் இடம்பெறுகின்றது. நன்றி. ஓகே ரிப்கா, வாழ்த்துக்கள்.
கிரிச்சாண்டா அப்பாவினுடைய குறிக்கோள் மாதிரிகளுடைய ஒரு அடிப்படையான விளக்கத்தை முன் வச்சீங்க. ஓகே, பாராட்டுகள். அடுத்து வந்து இல்மா செய்றீங்களா? இல்மா சரி, இல்மா ஸ்கிரீன் ஷேர் ஆகிட்டேனே. இன்னும் சத்தமா கலைக்க இல்மாவா, இன்னும் சவுண்ட் பார்க்க போற விடயம் என்னன்னா கலை திட்டம் என்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அதுல கலை திட்டம் என்றால் என்ன, கலை திட்டம் என்றால் என்ன, கலை திட்டத்தின் முக்கியத்துவம், கலை திட்டத்தின் செயல்முறைகள், கலை திட்ட மூலங்கள், கலை திட்டம் தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவர்கள், கலை திட்டத்தின் சிறப்பியல்புகள், அத்தோட கலை திட்ட வகைகளில் சில வகையான மைய கலை திட்டம், ஒன்றிணைந்த கலை திட்டம், முறைசார் கலை திட்டம், முறைசாரா கலை திட்டம், சுழற்சி மைய கலை திட்டம், செயல்முறை கலை திட்டம், இணைந்த கலை திட்டம். இதை பற்றின விளக்கங்களுக்கு நாங்க முதலாவது பார்க்க போறோம்னா கலை திட்டம் என்றால் என்ன. கல்வியினுடைய தேசிய குறிக்கோள்களை அடைவதற்காக பாடசாலை ஒன்றின் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து விதமான அனுபவ கேள்விகளை பூர்த்தி செய்வதுதான் கலை திட்டம். அதாவது வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் பாடசாலை ஒன்றினால் நடைமுறைப்படுத்தப்படும் சகல செயற்பாடுகளும் கலை திட்டத்துல உள்ளடக்கும். ஒரு குறிப்பிட்ட திட்டவட்டமான கால அளவிலும் இடத்திலும் மாணவர்கள் கல்வியுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நிகழ்ச்சிகள தொகுப்புத்தான் கலை திட்டம் என்று கூறும். கரக்யூலம் என்ற ஆங்கில சொல் சூரரே என்ற இலக்கிய மொழி தொழிலில்தான் தோன்றுவது. இதற்கு ஓடுகளம் என்று கூறப்படும் என பொருள்படும். கலை திட்டம் என்பது கல்வியில் ஒரு சுழலச்சாக இருக்கு. ஆசிரியர் இன்னும் விரிவாக கூற போனால் ஆசிரியர் துணையோட மாணவர்கள் ஈடுபடும் வகுப்பறை கற்பித்தல் ஆகட்டும் மற்றும் வகுப்பறை சில இடைப்பாடுகளான செயற்பாடுகள், கலப்பயணம், கல்வி சுற்றுலா, கண்காட்சி, பொருட்காட்சி, மாணவர் மன்ற நிகழ்வுகள், சாலை கூட்ட நிகழ்வுகள், பாடசாலையில் இருந்து மாணவர்கள் பெரும் விழுமியங்கள், அனுபவங்கள், பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் கலை திட்டத்தினுள் உள்ளடங்கும். அடுத்து நாங்க பார்க்க போறது என்னன்னா கலை திட்டத்தின் முக்கியத்துவம். கல்வியிட முக்கியமான ஒரு ஓடுதளமாக கலை திட்டம் காணப்படுது. அதாவது ஒரு புகையிரதம் இயங்குறதுக்கு ஒரு தண்டவாளம் எப்படி அவசியமோ அது மாதிரிதான் மாணவர்கள் கல்வியினுடைய முழுமையான நோக்கங்கள் அடைந்து கொள்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த கலை திட்டம் காணப்படுது. இரண்டாவது, சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கலை திட்டம் அவசியம். இல்ல சமூகத்துக்கு அந்த காலத்துல என்ன தேவை இருக்குதோ அந்த தேவை அந்த கலை திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி அந்த கலை திட்டம் அந்த சமூகத்தினரால புறக்கணிக்கப்பட்டதும் சமகால பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இந்த கலை திட்டம் தயாரிக்கப்படும். மக்களோட அந்த காலத்துல சமூகத்துல காணப்படுற பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக கலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். பாடசாலை சமூகத்தின் உளவியல் தேவைகளை நிறைவு செய்வதற்கு. ஏன்னா மாணவர்களோட
ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வகைப்பட்ட மாணவர்கள் கற்றல் அனுபவங்கள் கற்றல் திறன்களுடைய மாணவர்களாக இருப்பதனால தனி தனி கற்றல் செயற்பாடு மூலம் வகுப்பறை கற்றல் செயற்பாடு மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட கற்றல் முறைகள் ஒரு பாடசாலையில நடைபெற்றால்தான் பல்வேறுபட்ட திறன்களை கொண்ட மாணவர்கள் வந்து அந்த கற்றலுக்குரிய குறிக்கோள அடைந்து கொள்வாங்க. வெவ்வேறுபட்ட மாணவர்கள் காணப்படுவார்கள். அவர்களோட இலவியல் தேவைகளுக்கு ஏற்றவாறு கலைத்திட்டத்தில் உள்ள கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும். அடுத்து கல்வி நோக்கங்களை அடையும் வழிமுறைகளை தெளிவாக்குவதற்கு, அதாவது கல்வியினுடைய தேர்ச்சி இலக்குகளை அடையும் பொறுத்து மேற்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள படிமுறை ஒழுங்கை கலைத்திட்டத்தின் மூலமே அறியலாம். அடுத்து இலக்கு நோக்கி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இணைத்துக் கொள்வதற்கு, கல்வியினுடைய பிரதான இலக்கையும் குறிக்கோளை நோக்கி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இணைத்து தொடர்ச்சியாக செயற்படுத்தி செல்வதற்கு இந்த கலைத்திட்டம் என்ற விஷயம் தேவைப்படுவது. இல்லாட்டி மாணவர்களும் ஆசிரியர்களும் சும்மா செயற்பாடற்று காணப்படுவாங்க. அடுத்தது தனியாரின் தேவைகளை நிறைவேற்றி ஆளுமை விருப்பினை ஏற்படுத்துவது. ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களிடம் அவர்களுக்குள்ள தனிப்பட்ட திறன்களை விருத்தி செய்வதற்கு இந்த கலைத்திட்டத்தில் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு கற்றல் செயற்பாடுகளும் எல்லா இதுவும் அவசியமாக இருக்கு. ஆசிரியர்கள் நிர்வாகிகள் தமது பணியினை முறையை மேற்கொள்வதற்கு, அப்படின்னா பாடசாலை ஒன்றில் கலைத்திட்டத்தை மையமாக கொண்டுதான் ஆசிரியர்களும் நிர்வாகிகள் மாணவர்கள் எல்லாமே அவர் இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. கலைத்திட்டம் சொல்லி ஒன்று இல்லாட்டி அதுக்கு பாடசாலையில் இடம்பெறும் விடயங்கள் பற்றி ஒரு முன்னாயத்தம் இல்லாததால பாடசாலை செயற்பாடுகள் முடங்கிடும். அதனால கட்டாயம் கலைத்திட்டம் என்ற ஒன்று முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுதான் செயற்படுத்தப்படும். அடுத்து நாம் பார்க்க போறது கலைத்திட்டத்தின் செயல்முறை. அதாவது கலைத்திட்டத்தில உள்ளீடுகளாக நாங்கள் பாடங்கள், உபகரணங்கள், பாடசாலை வளங்கள் என்பவற்றை பயன்படுத்தி உட்பூட்டி திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக வெளியீடாக அனுபவம் மற்றும் கல்வியினுடைய நோக்கங்களை அடைந்துகின்றனர். இதுதான் கலைத்திட்ட செயல்முறையில அடிப்படை. கலைத்திட்ட நூலகங்கள் அதான் சொல்றேன்.
Right. Ilma. அடுத்து கலைத்திட்ட மூலங்கள். கலைத்திட்ட மூலங்கள்ல பிரதானமானது கல்வியினுடைய இலக்குகள், நோக்கங்கள், குறிக்கோள்கள். அடுத்தது கற்பித்தல் முறைகள். என்னென்ன முறையில கற்பிக்கிறது, வகுப்பறை கற்பித்தல் முறை, கற்பிக்கப்படும் முறைகள், முறைக்கு கற்பித்தல், முறை கற்பித்தல், வினாவிடைகள், அப்படி கற்பித்தல் முறைகள் கற்பித்தல் மூலங்கள் வந்து. அடுத்து பரீட்சைகள், கணிப்பீடு, மதிப்பீடு. மூணாவது. அடுத்தது கல்வி தொழில்நுட்பம், கல்வியில பயன்படுத்தப்படுற தொழில்நுட்ப முறை. கடைசியாக பாடசாலையில வளங்கள். இதெல்லாம் ஒரு கலைத்திட்ட மூலங்களாக கருதப்படுது. அடுத்தது கலைத்திட்டம் தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது கல்வி கோட்பாடுகளும் கொள்கைகளும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா தன்சானியாவிட உஜாமா சோசியலிச குடியரசு மூலம் மேற்கொள்ளப்பட்ட தன்னிறைவு பொருளாதார கொள்கை. அதாவது அவங்களோட நாட்டுக்கு தேவையான உற்பத்திகளை அவங்களே வெளிநாட்டை சார்ந்து இல்லாம அவங்களே உற்பத்தி செஞ்சு சொல்ற அந்த முறை. தன்சானியா நாட்டில் ஜனாதிபதியான ஜூலியஸ் நியரர் என்பவர் வந்து பாடசாலைகளை சமூகத்தில மத்திய நிலையங்களாக மாற்றி அதுல பயிர் செய்திகளை அந்த சமூகத்தில் உள்ள மக்கள், ஆசிரியர்கள், அந்த சமூகத்தில் உள்ள பாடசாலையில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் அந்த நிலங்கள்ல வந்து பயிரிட்டு சொந்தமாக தன்னிறைவு பொருளாதாரம் அவங்களுக்கு அவங்களே மேற்கொண்டு தனக்கு தேவையான உற்பத்திகளை பெற்றுக்கொள்வாங்க. அது சமூகக்காரணி என்ற இந்த சமகால அந்த சமூகத்துக்கு அந்த காலத்துல தேவைப்படுற இந்த காலத்தில் உள்ள தேவைகள், கலாச்சார பெருமானங்கள், மனப்பாங்குகள் எல்லாம் கலைத்திட்டங்கள் தயாரிக்கும் போது உள்ளடக்கப்பட வேண்டும். அப்படின்னா தமிழ் பாடத்துல உதாரணத்துக்கு தமிழ் பாடத்துல இந்த தமிழ் மக்களுடைய இயக்குற அந்த கம்பராமாயணம் என்ற பாடல் உள்ளடக்குவதும், இஸ்லாமியர்களோட பண்பாட்டை காட்டுமாய் சீரா புராணம் என்ற அந்த பாடல்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து சமூகத்திற்கு கருத்துல கொண்டு கலைத்திட்டத்துல உள்ளடக்கிட்டு. அதுக்கு உளவியல் காரணிகள். பொதுவா உளவியல் காரணிகள் எல்லாம் பிரைமரி எடுத்துக்கொண்டா பிரைமரி பிள்ளைகளுக்கு எழுத்து மூலமான செயற்பாடுகள் இல்லாம முழுக்க அவங்களுக்கு விளையாட்டுடன் கூடிய கற்பித்தல் முறைகளும், அடுத்தது இந்த சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளின் மூலம் செயல்முறை கலைத்திட்டம் மூலமாக செயற்பாடுகள் செஞ்சு காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு அதிகமான கல்வி அறிவு புகட்டப்படுது. அவங்களோட ஆரம்ப பிரிவு பிள்ளைகளுக்கு தேவையான வகையில் அவர்கள் உளவியல் சேவைகளை கருத்தில் கொண்டுதான் அந்த முறையில ஆரம்ப பிரிவு பிள்ளைகளுக்கான கலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது அரசியல் காரணிகளும் ஒரு கலைத்திட்டத்தை தயாரிக்கும் போது செல்வாக்கு செலுத்தும். அடுத்து விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி. நாட்டில் உள்ள விஞ்ஞானத்தில தொழில்நுட்பத்தில மாற்றமும் ஒரு கலைத்திட்டத்தை தயாரிக்கும் போது பிரதானமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது விடயமாக இருக்கு. கலைத்திட்டத்தில சிறப்பியல்கள்.
கலை திட்டம் என்பது ஒரு முழுமையான செயற்பாடு. அதாவது வகுப்பறையில நடக்கிற கற்றல் கற்பித்தல் மட்டுமல்லாது பாடசாலையில வெளிச்சூழல்கள் மூலம் ஒரு மாணவர் பெறுகின்ற முழுமையான எல்லா பாடசாலையில நடக்கிற எல்லா செயற்பாடுகளும் இந்த கலை திட்டத்துக்குள்ள உள்ளடங்கும். உதாரணமாக கல்வி சுற்றுலா, களப்பயணம், மாணவர் மன்ற நிகழ்வுகள், சாலை கூட்ட நிகழ்வுகள், அனைவற்றின் மூலமும் மாணவர்கள் பெறுகின்ற எல்லா அறிவும் சேர்ந்துதான் இந்த கலை திட்டம் ஒரு முழுமையான செயற்பாடாக கற்றுக்கொள்ளப்படுது. கலை திட்டம் கல்வியில் அடையக்கூடிய குறிக்கோள்களை தோற்றுவிக்கும். கலை திட்டம் என்பது கடைசியாக கல்வியினுடைய குறிக்கோள் ஒன்று அடையப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து மாணவர்களின் எதிர்கால நிலைத்திருப்பு தேவையான அனுபவங்களை வழங்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்துல நிலைத்திருக்கக்கூடியமான தேவைகளை இந்த கலை திட்டம் வழங்கும். அடுத்து சமூக மரபுரிமைகளை சந்ததியாக கடத்தும். பண்டைய காலம் தொட்டு சமூகம் அடுத்தது கல்வியில் ஏற்படும் மாற்றங்களுடன் தொடர்பு பட்டிருக்கும். கல்வியில காலத்துக்கு காலம் ஏற்படும் மாற்றங்களோட இந்த கலை திட்டம் தொடர்பு பட்டிருக்கும். ஏழு 4 பாடமாக இருந்தது. இப்ப பாடசுமையை குறிக்கிறதுக்காக 3 பாடங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்த பாடசாலையில் பிள்ளை பெறும் அனைத்து அனுபவங்களுடன் தொடர்பு. கலை திட்டம் என்றது பொதுவா வகுப்பறை கற்பித்தல் மட்டுமில்லாமல் பாடசாலை சூழல்ல வெளிச்சூழல் இருக்கிற அனைத்து விதமான அனுபவங்களையும் இந்த கலை திட்டம் உள்ளடக்கும். அடுத்து இயல்புத்தன்மை கொண்டது. இயல்புத்தன்மை கொண்டதுன்னா இந்த கலை திட்டம் என்பது தொடர்ச்சியாக இந்த பாடசாலையிட குறிக்கோள்களையும் கல்வியினுடைய குறிக்கோள நோக்கங்களையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு தொடர்ச்சியாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வெற்றிகரமாக அமுல்படுத்தக்கூடியது. இது பொதுவாக ஒரு கலை திட்டம் என்பது அனைத்து நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளினாலும் செயற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த கலை திட்டம் தயாரிக்கப்படும். எல்லா பாடசாலைகளாலும் வெற்றிகரமாக அமுல்படுத்தக்கூடியதா. அடுத்து நாடு மற்றும் சமூக சேவைகள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. சமூகத்தினுடைய சேவைகள் இந்த கலை திட்டம் தயாரிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து கல்வியின் விரிந்த இலக்கை மையமாக கொண்டிருக்கு. கல்வி என்பது வாழ்நாள் நீடித்த ஒரு கல்வி. அதுக்கு முடிவென்பது இல்லை. அப்ப கல்வியினுடைய இலக்கு மிகவும் ஒரு கூடிய காலத்துல நிறைவேற்றப்படக்கூடியது. அந்த கல்வியினுடைய அந்த விரிந்த இலக்க நோக்கி திட்டமிடுறதுக்கு இந்த கலை திட்டம் உதவும். அடுத்து மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். கலை திட்டம் செயற்படுத்துவதன் மூலம் அந்த கலை திட்டம் சரியான முறையில மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை அறிவதற்கு அதற்கு மதிப்பீடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெற்றியான முறையில் அந்த கலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு இதாக கலை திட்டம் அடுத்த கலை திட்ட வகைகள்ல சிலவற்றை பார்க்கலாம். அடுத்து அதுல ஒன்று முக்கியமான ஒரு கலை திட்ட வகை மைய கலை திட்டம். மாணவர்களுக்கு வலுவான கல்வி அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவசியமான பாடங்களை உள்ளடக்கியது மைய கலை திட்டம். இங்கு உதாரணத்துக்கு கணிதம், விஞ்ஞானம், எழுத்து, தொடர்பாடல், வாசிப்பு, சமூக விஞ்ஞானம் போன்ற பாடங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்.
பாடப்பகுதிகளை ஒன்றிணைத்து பல்பாடத்துறை கற்றலை வளர்த்து அறிவின் ஒன்றத்தை ஏற்படுத்தவும் கல்வி அனுபவங்களை வடிவமைக்கவும் உதவும் கலை திட்டம் தான் இது. இந்த கலை திட்டத்துக்கு உதாரணமாக இது சமூக கல்வி கிரேட் 6க்கு போறது சமூக கல்வி என்ற அந்த பாடம் இருந்து அதுதான் இப்போ தனிப்பட்ட பாடங்களாக குடியுரிமை கல்வி வரலாறு என்று 3 பாடங்களாக பிரித்து ஒன்றுக்கு சேர்ந்து ஒன்றிணைந்த ஒரு பாடமாக சமூக கல்வி என்ற பாடமாக கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அது மறை கலை திட்டம். பாட ஏற்பாடு மற்றும் கற்பிக்கும் அறிவுக்கு அப்பால் மாணவர்கள் பாடசாலையிலிருந்து பெறுகின்ற உணர்ப்பாங்குகள் கருத்துக்கள் திறன்கள் விழுமியங்கள் என்பன மறை கலை திட்டத்தில் உள்ளடங்கும். அதாவது மறை கலை திட்டம் என்பது இந்த பொதுவாக இந்த ஆசிரியர்களூடாக மதிப்பீடுகளூடாகவும் மாணவர்கள் பெறுகின்ற அந்த விழுமிய கல்விதான் இந்த மறை கலை திட்டத்தில் உள்ளடங்கும். முறைசார் கலை திட்டம் என்றால் கட்டமைக்கப்பட்ட மற்றும் திட்டமிட்ட கல்வி உள்ளடக்கத்தை கொண்டு கல்வி நிறுவனங்களால் அதிகாரபூர்வமாக வடிவமைக்கப்பட்டு பாடசாலைகளாலும் கல்லூரிகளாலும் நடைமுறைப்படுத்தப்படும் கலை திட்டமாகும். அடுத்து முறைசாரா கலை திட்டம். கல்வி அமைப்புகளில் அதிகாரபூர்வம் அறிவுறுத்தல் உள்ளடக்கத்திற்கு அப்பாலிலும் திட்டமிடப்படாத மற்றும் மறைமுக கற்றலை குறிக்கின்றது. உதாரணத்துக்கு மாணவர்கள் சகபாடிகள் மூலம் ஆசிரியர்கள் மூலம் பாடசாலை சூழல் மற்றும் மேலதிக கலைத்திட்ட செயற்பாடுகள் மூலம் பெறும் பெருமானங்கள் இடர்பாடுகள் மனப்பாங்குகள் மற்றும் பாடங்கள் உள்ளடங்கும். அடுத்து தேர்ச்சி மைய கலை திட்டம். குறிப்பிட்ட தேர்ச்சிகள் மற்றும் திறன்களை மாணவர்களிடம் வசப்படுத்தும் மற்றும் நிரூபிப்பதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கலை திட்டம் இதுவாகும். அதாவது தனிப்பட்ட ஒரு மாணவர்கிட்ட திறனை விருத்தி செய்யும் பொருட்டு அந்த மாணவருக்கு அந்த துறையில மட்டும் தனி முழுமையான ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுக்கிறது. செயல்முறை கலை திட்டம் என்றால் பல்வேறு செயற்பாடுகளை உள்ளடக்கிய கலை திட்டம் செயல்முறை கலை திட்டம். உதாரணத்துக்கு ஆரம்ப பிரிவு வகுப்புகள்ல கற்பிக்கப்படும் சிற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள். இதுல பல்வேறுபட்ட இந்த செயற்பாடுகள் மூலம் மாணவர்களுக்கு சிற்றாடல் என்ற பாடம் கற்பிக்கப்படுறது செயல்முறை கலை திட்டத்துக்கான ஒரு உதாரணம். அடுத்து இணைந்த கலை திட்டம். முறைசார் கலை திட்டத்தினை வளப்படுத்துவதற்காக பாடசாலையினால் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் யாவும் இணைந்த கலை திட்டத்தில் அடங்கும். உதாரணத்துக்கு இல்ல விளையாட்டு போட்டிகள், கல்வி சுற்றுலா, கண்காட்சி, கலப்பயணம், கலாச்சார நிகழ்வுகள் இது எல்லாமே மைய கலை திட்டத்துக்கு இது அப்பாற்பட்டது. ஓகே, தேங்க்ஸ். நன்றி இல்மா, பாராட்டுகள். அடுத்து ஹசீனா செய்ய போறீங்களா? ஹசீனா ஓ சார், எனக்கு ஷேர் பண்றீங்களா? சீக்கிரமா செய்யறேன். சாரி, பாரிய பிரச்சனைக்கு மத்தியில வந்திக்கிறேன் சார். என்ன தலைப்புல அனுப்பியிருக்கீங்க உங்களோட இது? டைலரிங் கலை திட்டம் சார். என்ன பேர்ல உங்களோட ஃபைல் வந்திருக்குது? இப்ப இல்மாட பேர்ல அனுப்பிருக்கீங்க. ஈஸியா இருந்து ஓபன் பண்ணுங்க. உங்களோட பேர் என்ன? பிரசன்டேஷன் என்ன சார்? ஹசீனாண்ட பேர்லயே வந்திருக்குதா? ஓ சார், பாருங்க அப்படி வந்திருக்கும். தலைப்பு என்ன? டைலரிங் கலை திட்டம்.
ரிஃப்கா என்னோட பிடிஎஃப் கொஞ்சம் சருக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிடுங்களே. ரிஃப்கா எஸ் அனுப்பிடுங்க ரிஃப்கா. நான் அனுப்பியேன். சரி. சரி டக்குன்னு அனுப்புங்களே. சார் வந்துச்சு. எஸ் ஓகே. ரம்யா இல்லையா? சரியா? சரி சார். சார் என்னோட வாய்ஸ் தெளிவாய்க்கிறா? எஸ் தெளிவாயிருக்கு. எஸ் ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுறீங்களா? ஸ்லைடு. ஓகே. ரைட். சரியா? எஸ் ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் கல்விமானி பட்ட படிப்பில் முதல் வருடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எபெக்ஸ் பல்கலைக்கழக மாணவி ஃபாத்திமா ஹசீனா. நாங்க இன்றைக்கு பார்க்க போற பாடம் டைலரோட கலை திட்டம். முதலாவது கல்வி திட்டம் தான் என்ன? அதாவது கல்வி குறிக்கோள்கள் அடைஞ்சு கொள்வதற்காக ஒரு பாடசாலையால மேற்கொள்ளப்பட எல்லா விதமான, அதாவது பாடசாலைக்கு உள்ளேயும் சரி பாடசாலைக்கு வெளியேயும் சரி மேற்கொள்ளப்படுகிற எல்லா விதமான செயற்பாடுகளும் கலை திட்டம் ஆகும். அடுத்ததாக கலை திட்ட மாதிரி. கலை திட்ட மாதிரி 3 வகைப்படும். அதாவது குறிக்கோள் மாதிரிகைகள், வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகள், இயங்கு தன்மை கொண்ட மாதிரிகைகள். முதலாவது கலை திட்ட மாதிரிகைகள் சொன்னால் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு உருவாக்கப்படும் கலை திட்டம் தான் கலை திட்ட மாதிரிகை எனப்படும். அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஏதோ ஒரு மாதிரியை வச்சுக்கொண்டு, அதாவது குறிக்கோள் மாதிரியாக இருக்கலாம், வட்டத்தன்மை கொண்ட மாதிரியாக இருக்கலாம், இயங்குத்தன்மை கொண்ட மாதிரியாக இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு மாதிரியை வச்சுதான் ஒரு கலை திட்டம் உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக எதிர்காலத்தில் அங்க ஒரு புதிய கலை திட்டம் வரப்போன்னு சொன்னால் அந்த கலை திட்டத்தை தயாரிக்கிறவங்க ஏற்கனவே கலை திட்டம் தொடர்பாக சர்வதேச ரீதியாக இருக்கின்ற கலை திட்ட மாதிரியை பின்பற்றித்தான் இந்த கலை திட்ட மாதிரி உருவாக்கப்படுகின்றது. அதாவது 2024ஆம் ஆண்டு நாங்க இப்ப பின்பற்றி கொண்டிருக்கிற குறிக்கோள் மாதிரியான கலை திட்டம். குறிக்கோள் மாதிரியான கலை திட்டத்துல மிக முக்கியமான கல்வியலாளரான ரோல்ஃப் டைலரை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். இவர் 1902ஆம் ஆண்டு தொடக்கம் 1994ஆம் ஆண்டு கால பகுதியில மதிப்பீட்டு துறையில பணியாற்றிய ஒரு அமெரிக்க கல்வியலாளர் ஆவார். இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரோட கல்வியின் பிரச்சனை என்னண்டா, கல்விக்கு சரியாக வரையறுக்கப்பட்ட விதமான நோக்கங்களும் இல்லை என்றதால இவர் 1949ஆம் ஆண்டு டைலர் மாதிரியை முன்வைக்கிறாரு. இதுல பாட உள்ளடக்கம், கற்பித்தல் முறைகளும் அதோட விளைவுகள் ஆகிய 3க்குமான தொடர்புகள் தான் இந்த கலை திட்டத்தை உருவாக்குவதாக கூறுகிறார். இவரோட கலை திட்ட மாதிரியோட விஷய பேர் தான் நேர்கோட்டு மாதிரி. கலை திட்டத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது டைலர் 4 அடிப்படை வினாக்களை வினுகிறாரு. அதாவது பாடசாலை அடைய வேண்டிய கல்வி நோக்கங்கள் யாவை, இந்த நோக்கங்கள் நிறைவு செய்து கொள்ள இத்தகைய கல்வி அனுபவங்களை வழங்க வேண்டும், இந்த அனுபவங்களை எவ்வாறு பயன்மிக்கதாக ஒழுங்குபடுத்தலாம், இந்த நோக்கங்கள் அடையப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்ற 4 வினாக்களின் ஊடாக அவர் தனது நேர்கோட்டு கலை திட்டத்தை வரைபடம் மூலம் காட்டுகிறார். அதுதான் இங்க இருக்கிற கலை வரைபடம். நோக்கமும் குறிக்கோள்களும், பாட உள்ளடக்கம், ஒழுங்கமைப்பு, மதிப்பீடு போன்ற 4 படிமுறைகள் விளக்கப்படுகின்றது. ரைட், முதலாவது நாங்க பார்ப்போம் நோக்கமும் குறிக்கோளும். நோக்கமும் குறிக்கோளும் தான் என்ன?
அதாவது நாம் எதை அடைவதை நோக்காக கொண்டு செயற்படுத்துறோமோ அதுதான் நோக்கமும் குறிக்கோளும். உதாரணமாக நாம் தரம் 8 எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த மாணவர்கள் மேக்ஸையோ தமிழையோ சயின்ஸையோ இந்த பாடங்கள்ல அந்த வருஷம் முழுக்க படிக்க போறது அந்த பிள்ளைகள் தான். அந்த ஒரு வருஷம் படிச்ச உடனே அந்த மாணவனுக்கு அந்த வயசுல அந்த வகுப்புல என்னென்ன விடயங்கள் போய் சேரணும் என்றதை முதல்ல தீர்மானிக்கணும். அதுதான் நோக்கங்களும் குறிக்கோள்களும். இந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய 5 விடயங்களை குறிப்பிட்டாரு. கற்பவர், சமகால வாழ்க்கை, பாடம் தொடர்பான நிபுணர்கள், தத்துவம், உளவியல். ரைட். கற்பவர்னா யாருன்னு பார்ப்போம். கற்பவர் என்று சொன்னால் மாணவன். அவன் எப்படிப்பட்ட மாணவன், அவனுடைய பெயர் என்ன, அவன் எங்கு வசிக்கிறான், அவனுடைய வயது, அந்த வயதில் அவனுக்கு என்ன ஏலும் என்ன ஏலாது என்ற எல்லா விடயத்தையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக சமகால வாழ்க்கை. சமகால வாழ்க்கைன்னு சொல்லும் போது இப்ப நடைமுறையில வாழ்க்கையை நாங்க கருத்தில் கொள்ளணும். இப்ப இருக்கிற தகவல் தொடர்பான யுகத்துல சமூக வலைதளங்களோட பாவனை அதிகரிச்சிருக்கிற இந்த காலத்துல இருக்கிற விடயங்களை மையமாக கொண்டுதான் இந்த நோக்கங்களும் குறிக்கோள்களும் மயமாக்கப்பட வேண்டும். அதாவது மாணவன் கற்கின்ற விடயத்துக்கும் அவனோட நடைமுறை வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு காணப்பட வேண்டும். அடுத்ததாக பாடம் தொடர்பான நிபுணர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் இருக்கிற நிபுணர்களை நாங்க கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு பாடத்தை தமிழ் பாடத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதுல நிபுணத்துவ அறிவுடையவர்களை வச்சு கொண்டுதான் அந்த தமிழ் பாடத்துடைய கலை திட்ட நோக்கம் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக தத்துவம். ஒரு கலை திட்டம் உருவாக்கப்படும் போது தத்துவம் ஒன்று இருக்கணும். ஏன் இந்த கலை திட்டம் உருவாக்குறோம், என்ன தத்துவத்தை இது வெளிப்படுத்துது, இந்த கலை குட்ட குறிக்கோளூடாக நாம் எதை அடைய எதிர்பார்க்கிறோம், அது சார்பான விளக்கம் எங்களுக்கு வேணும். இதை குறிப்பிடுவதுதான் தத்துவம். இறுதியாக உளவியல். உளவியல் கோட்பாடுகள் மற்றும் உளவியல் சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். மாணவனுடைய எதிர்பார்ப்பு, தேவை, இயல்பு, விருப்பு, வெறுப்பு போன்ற எல்லாமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த 5 விடயங்களையும் வச்சுக்கொண்டுதான் கலை திட்டத்திட நோக்கங்களும் குறிக்கோள்களும் தீர்மானிக்கப்படுகிறது என்று டைலர் குறிப்பிடுகின்றார். இத மாணவரை மையமா வச்சுதான் இந்த பாடசாலையோட கலை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இதனூடாக மாணவனுடைய நடத்தை சார் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று டைலர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக பாட உள்ளடக்கம். நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைவதற்கு உதவும் கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது கலை திட்ட தயாரிப்பு 2வது படிமுறையாகும். அதாவது நாம் எந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நோக்கமாக கொண்டு இந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்டதோ அந்த கலை திட்டம் தொடர்பான பாட உள்ளடக்கம் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அது மாணவர்களுக்கு எந்த பிரயோசனமும் இருக்காது. உதாரணமா அடுத்ததாக பாட உள்ளடக்கத்தில் பாடங்களுக்கும் மலர்களுக்கும் இடையிலான தொடர்பு காணப்பட வேண்டும். உதாரணமாக நாம் ஒரு வரலாறு பாடத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதை படிச்சு கொடுக்கல அதுல இருக்கிற விஷயம் புவியியல் பாடம், குறியுரிமை போன்ற பாடங்களோடு தொடர்புடையதாக இருக்கணும். அந்த பாடத்துல 1வது அலகுக்கும் 2வது அலகுக்கும் இடையிலான ஒரு தொடர்புடையதாக பாட உள்ளடக்கம் அமையப்பட வேண்டும். அடுத்ததாக பாட உள்ளடக்கம் மாணவர் சார்பானதாக அமைய வேண்டும். பாட உள்ளடக்கம் மாணவர் சார்பானதாக இருந்தாலும் அந்த வகுப்பில் கெட்டிக்கார மாணவனை மாத்திரம் கருத்தில் கொண்டு பாட உள்ளடக்கம் அமையக்கூடாது. அந்த வகுப்புல சாதாரண மாணவன், பின்தங்கிய மாணவன், விசேட தேவையுடைய எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில பாட உள்ளடக்கம் அமையப்பட வேண்டும். அடுத்தது கலை திட்டம் தயாரிக்கும் போது பாடம் தொடர்பான கல்வி நிபுணர்களோட அபிப்பிராயம் அவசியம். அப்படின்னு சொன்னா ஒரு கலை திட்டத்தை நாங்க தயாரிக்கும் போது ஒரு பாடத்தை எடுத்துள்ளோம், அந்த பாடம் சம்பந்தமான நிபுணர்கள், அதாவது கல்வியலாளர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அவர்களோட அபிப்பிராயம் மிகவும் முக்கியம். அடுத்தது ஒழுங்கமைப்பு. பாட உள்ளடக்கத்தை கற்பித்தலுக்கு தயார் செய்யும் போது பாடசாலையில் நிலவும் நிலைமைகளுக்கு ஏற்ப ஒழுங்கமைத்தல் வேண்டும். அதாவது நாங்க ஒரு பாடசாலையில படிப்பிக்க போறோம்னு சொன்னால் அந்த பாடசாலையோட சூழ்நிலைமைகளுக்கு ஏற்ப நாங்கள் ஒழுங்கமைக்க வேண்டும். எத்தனை மாணவர்கள், எத்தனை ஆசிரியர்கள், என்ன வளம் இருக்கிற, இதுக்கு வகுப்பறையில போதிய இடவசதி இருக்கிறா என்று எல்லாத்தையும் கருத்து கொண்டுதான் ஒழுங்கமைப்பு செய்யப்பட வேண்டும். அடுத்து நோக்கம், உள்ளடக்கம் என்பன மதிப்பீடு செய்யத்தக்கதாக கலை திட்டம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்கிறார். நாங்க உள்வாங்குற கலை திட்டத்திட பாட உள்ளடக்கம் மாணவர்களுக்கு உரிய வகையில் அடைய பெற்றிருக்கா, இதனால மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்களா, இந்த கலை திட்டத்தால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன பிரயோசனம் கிடைச்சிருக்கு என்றதை நாங்க மதிப்பீடு செய்யணும். இந்த மதிப்பீடு செய்வதற்கு நாங்க அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும். அந்த நடைமுறைப்படுத்தும் திட்டம் தான் இந்த ஒழுங்கமைப்பு. கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் ஒன்றிணைப்பதற்கு
ஒழுங்கமைப்பு மிகவும் அவசியமாகும். இறுதியாக மதிப்பீடு. நோக்கம் அடையப்பட்டுள்ளதா என மதிப்பீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது. அதாவது இவ்வாறு ஒழுங்கமைக்கு பின்னால்தான் மதிப்பீடு செய்வாங்க. இதுதான் டைலரோட கடைசி படிநிலை. நாங்க என்ன நோக்கத்திற்காக இந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்டதோ, இந்த கலை திட்டத்துக்கு ஏற்றவாறு பாட உள்ளடக்கம் எவ்வாறு தயாரிக்கப்பட்டதோ, அந்த பாட உள்ளடக்கத்தை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எந்த விதமான ஒழுங்கமைப்புகளை நாங்க தோற்றுவித்தோமோ, அதுவும் பின்னர் நாங்க இப்ப எதிர்பார்த்த நோக்கம் இந்த கலை திட்டத்தின் ஊடாக அடையப்பட்டிருக்கிறதா, மாணவர்களிடம் நாம் எதிர்பார்த்த நடத்தை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதான்றத நாங்க கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். இதுதான் மதிப்பீடு. மற்ற கல்வியலாளர்களுக்கு அவர்களின் திட்டங்களின் செயல்திறனை மதிப்பிடவும் தேவையான மாற்றங்களை அறிமுகப்படுத்தவும் உதவுகிறது. அதாவது நாங்க மதிப்பீடு செய்யாம அடுத்த கலை திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்த வந்தோம்னு சொன்னால் அது வெற்றியா தோல்வியான்னு எங்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். இதை நாங்க மதிப்பீடு செய்தோம்னு சொன்னால் இதோட செயற்படுத்தன்மைகளையும் குறைபாடுகளையும் எங்களால அறிஞ்சு கொள்ள முடியும். இவை எல்லாமே இவை நான்கு படிமுறைகளும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டவைதான். இதில் ஒன்றில் ஒரு குறைபாடு இருந்தாலும் அது மற்ற எல்லாத்தையும் பாதிக்கும். உதாரணமாக மதிப்பீடு சரியாக நடக்கலன்னு சொன்னால் அங்கு நோக்கங்களும் குறிக்கோள்களும் அடையப்பட மாட்டாது. உங்களுடைய மதிப்பீட்டு முறையை ஒரு குழந்தையால வெற்றி கொள்ள முடியாம இருக்கிறதா, சரியாக விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கிறதா, அப்படியாய் அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்கள் எடுத்த நோக்கங்களும் குறிக்கோள்களும் அந்த பிள்ளையிடம் போய் சேரவில்லை என்பதுதான். எனவே நாம் முதல் கற்பவரை மையப்படுத்தித்தான் நோக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும். டைலருடைய கலை திட்டம் மாதிரி லேசானதாக இருந்தாலும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இதில் ஒரு சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன. அதாவது இவர் மதிப்பீட்டை இறுதிப்படியில வைக்கிறாரு. அப்படின்னு சொன்னாங்கல்ல, நாங்க ஒரு குறைபாட்டை நாங்க கண்டுகொள்வோம்னு சொன்னால் நாங்க இறுதிப்படி வர காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அதனால நாம் தவணை பரீட்சைகளை வைக்காம வருட இறுதியில் மாத்திரம் பரீட்சை வைப்பது ஒரு சிறந்ததொன்றாக கருதப்பட மாட்டாது. அடுத்ததாக பாட உள்ளடக்கத்தில மாற்றம் இடம்பெறுவது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. உதாரணமாக பாட உள்ளடக்கத்தில மாற்றம் செய்யப்பட வேண்டும் சொன்னால் அதுல எவ்வாறு, எங்கு, எப்படி மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று எதுவுமே அவர் குறிப்பிடல. அடுத்த சமூக கற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அடுத்தது மாணவர்களின் அறிவையும் திறமைகளையும் இது கட்டுப்படுத்துகின்றது. ரைட். இன்றைக்கு குறிக்கோள் மாதிரியான கலை திட்டத்தை பின்பற்ற முக்கியமான கல்வியலாளர் ரோல்ஃப் டைலரையும் அவரது 4 படிமுறைகளையும் அதன் குறைபாடுகளையும் பார்த்தோம். இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்னொரு வகுப்புல இன்னொரு கல்வியலாளர்களோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஓகே ஹசீனா, பாராட்டுகளா, சிறப்பா செஞ்சீங்க. பாராட்டுகள். நாங்க ஒரு அடுத்தது யார் செய்ய போறீங்க? ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் ஒன்று எடுத்து தான் செய்ய போறோம். அடுத்தது யார் செய்ய போறீங்க? சார் நான் சரி சார். யாரு பேரு? கேஷிகா சார். கேஷிகா. அனுப்பிட்டீங்களா? நீங்க ஷேர் பண்ண போறீங்களா? நான் ஷேர் பண்றேன் சார். ஓகே. ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக்கா? 8:05 8:10 செகண்ட் ஸ்டார்ட். நீங்க ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே.
ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கேஷிகா. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? இல்லையே, நான் இல்லை. எஸ், ஓகே. சரி மேடம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். உங்க வருகை தந்திருக்கும் ஆசிரியருக்கும் என் சக கற்றல் நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கற்பிக்க போற விஷயம் வந்து கலைத்திட்ட மாதிரியை பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் முதலில் கலைத்திட்டம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போமானால், பாடசாலையிலோ குழுவாகவோ அல்லது தனியாகவோ ஆசிரியருடனோ அல்லது ஆசிரியர் இன்றியோ நிறைவு செய்து கொள்ளத்தக்கவாறு பாடசாலைகளினால் திட்டமிடப்பட்டு நெறிப்படுத்தப்படும் சகல அனுபவங்களும் கலைத்திட்டம் என்ற அடிப்படையினுள் உள்ளடங்கும். அதன் அடிப்படையில கலைத்திட்ட மாதிரிகள் வந்து மூன்று காணப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் குறிக்கோள் மாதிரிகை, இரண்டாவது வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகை, மூன்றாவது இயங்குத்தன்மை கொண்ட மாதிரிகை. இதுல குறிக்கோள் மாதிரிகையை ரைலர், ஹிட்லர், டாப்பா, ஹர் என்பவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அதே போல வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகள் வீலர், நிக்கலஸ் என்பவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இயங்குத்தன்மை கொண்ட மாதிரிகளை ஸ்கில்பர்கர் முன் வச்சிருக்கிறாரு. அதுல கலைத்திட்ட மாதிரிகள் என்றால் என்ன என்பதை பற்றி அடுத்து பார்ப்போமானால், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலைத்திட்ட மாதிரிகளை அடிப்படையாக கொண்டே ஒரு கலைத்திட்டம் திட்டமிடப்படுகிறது. கலைத்திட்டம் முன் திட்டமிடல் கலைத்திட்டத்தின் மாதிரிகை எனப்படும். அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலைத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கலைத்திட்ட மாதிரிகள் திட்டமிடப்படும் என்பது இதன் வரைவிலக்கணமாக காணப்படுகிறது. அதுல வந்து குறிக்கோள் மாதிரிகையை பற்றி பார்ப்போமானால், இதனை முன்வைத்தவர் வந்து ரைலர் ஆவார். குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்கி தயாரிக்கும் மாதிரிகைகளே குறிக்கோள் மாதிரிகள் எனப்படும். இந்த குறிக்கோள் மாதிரிகை முன்வைத்த ரைலர் ஆனாலும் இவருடன் இணைந்து ஹிட்லர், டாப்பா, ஹர் என்பவர்களும் குறிப்பிடத்தக்கவர்களா இருக்கிறாங்க. இக்கலை திட்டங்களில் முதலில் தோற்றம் பெற்று பிரசித்தி பெற்று விளங்கிய ஒரு கலைத்திட்டமாக காணப்படுகிறது. அடுத்து இதன் தந்தையான ரைலர் அவர்களை பற்றி பார்ப்போமானால், மிகவும் வரவேற்பை பெற்ற மாதிரியாக காணப்படும் இக்குறிக்கோள் மாதிரியின் தந்தையாக இந்த ரைலர் காணப்படுகிறார். பாட உள்ளடக்கம், கற்பித்தல் முறைகள், விளைவுகள் இவை மூன்றிற்கும் தொடர்புகளை துணை கொண்டே உருவாகுவது கலைத்திட்ட மாதிரிகை என்கிறார். நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டது இவரின் மாதிரிகை ஆகும். கலைத்திட்டத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது ரைலர் பிரதானமாக 4 கேள்விகளை முன்வைச்சுதான் அதன் அடிப்படையில தான் கலைத்திட்ட மாதிரிகையை வடிவமைச்சிருக்கிறாரு. அவ்வாறு அவர் எழுப்பிய 4 வினாக்களையும் பற்றி பார்ப்போமானால், முதலாவது வினா, ஒரு பாடசாலை அடைய வேண்டிய கல்வி நோக்கங்கள் எவை? இரண்டாவது வினா, அந்நோக்கங்களினூடாக அடையப்பட வேண்டிய கல்வி அனுபவங்கள் யாவையும் கேட்டிருக்காரு. மூன்றாவது வினாவாக அவ் அனுபவங்களை பயனுள்ள வகையில் ஒழுங்கமைப்பது எவ்வாறு என்ற கேள்வியையும், நான்காவது வினாவாக நோக்கங்களை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்ற வினாவையும் எழுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் இவர் நேர்கோட்டு கலைத்திட்டத்தை வடிவமைக்கும் போது முதலாவதாக நோக்கமும் குறிக்கோள்களும், இரண்டாவதாக பாட உள்ளடக்கம், மூன்றாவதாக ஒழுங்கமைப்பு, நான்காவதாக மதிப்பீடை அமைத்துள்ளார். அடுத்து நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கையில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக பிரதானமாக 5 விடயங்களை குறிப்பிட்டிருக்கார். அதாவது முதலாவது கற்பவர், இரண்டாவது சமகால வாழ்க்கை, பாடம் தொடர்பான நிபுணர்கள், தத்துவம், உளவியல்.
என்பவற்றை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே நேரம் ரைலர் நோக்கங்களினூடாக பாட விடயங்களையும் கற்பித்தல் முறைகளையும் இலகுவாக்க ஒழுங்கமைக்க முடியும் என்கிறார். நோக்கங்கள் மிகவும் விரிவானதும் நீண்டகால நோக்கில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதுமான இலக்குகள் ஆகும். இவற்றை உடனடியாக அவதானிக்க முடியாது. இவற்றை குறிக்கோளினூடாக பகுக்க முடியும் என்கிறார். கற்றலுக்கு வழிகாட்டவும் கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்யவும் குறிக்கோள்கள் எழுதப்படுவது அவசியம் என ரைலர் குறிப்பிடுகிறார். மாணவரை மையமாக வைத்தே பாடசாலை கலைத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது ரைலரின் பிரதான கருத்தாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக பாட உள்ளடக்கம். பாட உள்ளடக்கத்தை தீர்மானிக்கையில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டே பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்கிறார். குறிக்கோள்களுக்கு அமைவாகவே பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்படாவிட்டால் சரியான கற்றல் அனுபவங்களை மாணவர்கள் பெற்றுக் கொடுக்க முடியாது. கற்பவருக்கு பொருத்தமான நடைமுறையில் வாழ்க்கையை பயன்படுத்தும் ஊடகங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பாட உள்ளடக்கத்தை வகுப்பறைகளில் கற்பிப்பதற்கு தயார் செய்யும் போது பாடங்களுக்கு இடையிலான தொடர்புகளையும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்புகளை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பாடங்களின் தொடர்ச்சியோடு கற்பிக்கும் போது அந்த கற்றல் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பது இவரின் கருத்தார் அமைது. மேலும் இவர் ஒழுங்கமைப்பு தொடர்பாக தீர்மானிக்கையில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக ரைலரின் கருத்துக்களை பார்ப்போமானால், பாட உள்ளடக்கத்தை கற்பித்தலுக்கு தயார் செய்யும் போது பாடசாலை நிலவும் நிலைமைக்கேற்ப அதனை ஒழுங்கமைத்தல் வேண்டும் என்பது அவரின் பிரதான கருத்தாக அமைகிறது. கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் ஒன்றிணைப்பதற்கு ஒழுங்கமைப்பு அவசியம் என்கிறார். ஒழுங்கமைப்பின் போது பிரதானமாக இடம் வகிக்கும் விடயங்களாக 5 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கற்பித்தல் திட்டங்கள், 2வது வேலை திட்டம், 3வது கற்றல் உபகரணங்கள், 4வது பாட புத்தகம், 5வது ஆசிரியர்கள். இந்த அணியினரை கொண்டுதான் ஒழுங்கமைப்பை திட்டமிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இவரின் அடுத்த கருத்தாக நோக்கம், உள்ளடக்கம் என்பன மதிப்பீடு செய்யத்தக்க கலைத்திட்டம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்கிறார். இலங்கையில் கலைத்திட்ட ஒழுங்கமைப்பு நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான பாரிய வேறுபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக மதிப்பீடு. இவரின் கடைசி நோக்கமாக மதிப்பீடு தீர்மானிக்கையில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக நோக்கம் அடையப்பட்டுள்ளதா என்பதை மதிப்பீடின் அடிப்படையில் கொண்டே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிறார். மதிப்பீட்டின் ஊடாக தீர்மானிக்கப்படும் விடயங்களாக 3 விடயங்களை குறிப்பிடுகிறார். கலைத்திட்டத்தின் உள்ளடக்கம், செயற்பாட்டுத்தன்மை, குறைபாடுகள். இந்த 3 விடயங்களின் அடிப்படையில தான் மதிப்பீடை தீர்மானிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. நோக்கங்கள் கலைத்திட்டத்தின் ஊடாகவே நிறைவேற்றப்படுகின்றன என்பதை முழுமையாக மதிப்பீடின் தொகுதியினூடாகவே தீர்மானிக்கலாம். அவ்வாறு அவர் சொன்ன 3 விடயங்கள் அறிதல் ஆட்சி, உளவியல் ஆட்சி, மனவெழுச்சி ஆட்சி என்பனவாகும். ஓகே சார், அவர்க்கு சார். தேங்க்யூ. சார் நெக்ஸ்ட் யாரு? நசீஹா செய்ய போறீங்களா? நசீஹா, ஜைனப், ஓகே சார். ஓகே ஜைனப், எனக்கு அனுப்பினீங்களா? எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்களா நீங்க? ஓ சார். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க, நான் செய்யவா? நீங்க ஷேர் பண்ணுங்க சார். ஓகே. சரியா தானே? ஓ சார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் இன்று முன்மொழி எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைத்திட்ட மாதிரிகைகள் ஆகும். முதலாவதாக கலைத்திட்டம் என்றால் என்ன என்று நோக்குவோம். பாடசாலையிலோ குழுவாகவோ தனியாகவோ ஆசிரியருடனோ ஆசிரியர் இன்றியோ நிறைவு செய்து கொள்ளத்தக்கவாறு பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு நெறிப்படுத்தப்படும் சகல அனுபவங்களும் கலைத்திட்டம் எனப்படும். அறிவானது 4 வடிவங்களில் காணப்படுகிறது. அதாவது கருத்து பரிமாற்ற அறிவு, சூழ்நிலை சமாளிக்கும் அறிவு, கருத்துக்களை உட்படுத்தும் அறிவு என்று பல வடிவங்களில் காணப்படும். இந்த அறிவிலிருந்துதான் பாடசாலை மாணவர்களுக்கு அறிவை போதித்தல், அறிவை வளர்தல் என்ற எண்ணக்கரு உருவாகிறது. இதனை நாம் கலைத்திட்டம் என்கிறோம். கலைத்திட்டத்தை எமக்கு பாட விதானம், கல்வி ஓடும் பாதை, பயில்களம், அறிவுறுத்தி, கல்வி கட்டுமானம் என்ற மறுபெயர்களை கொண்டு அழைக்கலாம். மேலும் கலைத்திட்டம் என்பதை இவ்வாறும் நோக்கலாம். பாடசாலையில் வகுப்பறைக்கு உள்ளே என்று கூறும்போது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும், வகுப்பறைக்கு வெளியே என்று கூறும்போது விளையாட்டு போட்டி, கலை நிகழ்ச்சி, கண்காட்சி, ஓவிய போட்டி, களப்பயணம், கல்வி சுற்றுலா, போட்டி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேர்த்து வழங்கப்படும் பெயர்தான் கலைத்திட்டம் ஆகும். இதிலிருந்து எமக்கு பாடசாலையில் வகுப்பறைக்கு நடைபெறும் செயற்பாடுகள் மாத்திரம் கலைத்திட்டம் அல்ல, மாறாக வகுப்பறைக்கு வெளியே நடைபெறும் சகல செயற்பாடுகளும் மற்றும் கற்றல் கற்பித்தலுக்காக மேலதிகமான செயற்பாடுகளும் கலைத்திட்டம் என்பதை எம்மால் புரிந்து கொள்ளலாம். கலைத்திட்டத்தின் நோக்கமாக கல்வியின் தேசிய குறிக்கோள்களை ஒவ்வொருவரிடத்திலும் அடைய வைப்பதாகும். பிள்ளைகள் அறிவை பெறும் ஓடுகளம் கலைத்திட்டம் ஆகும். மேலும் வகுப்பறை கற்பித்தல் மூலம் பாட அறிவும், விளையாட்டுப் போட்டிகள் மூலம் உடற்பயிற்சி, விளையாட்டின் நுணுக்கம், விளையாட்டின் ஆற்றலை பெறுகின்றனர். களப்பயணம் மூலம் அனுபவத்தையும். ஆகவே தான் கலைத்திட்டம் கல்வியின் சுழல் அச்சாக இருக்கிறது, அதாவது ஓடுகளமாக இருக்கிறது. ஒரு கல்வி நிகழ்ச்சி திட்டம் கலைத்திட்டத்தை மையமாக கொண்டுதான் நடைபெறுகிறது. ஆகவே தான் கலைத்திட்டம் என்ற இலத்தீன் மொழியில் ஓடுகளம் என்ற கருத்தை பெறுகிறது. அடுத்ததாக கலைத்திட்ட மாதிரிகைகள் என்றால் என்ன என்று நோக்குவோம். கலைத்திட்டம் ஒன்றை அபிவிருத்தி செய்கையில் அதனை வெற்றிகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியவைகள் கலைத்திட்ட மாதிரிகைகள் ஆகும். கலைத்திட்ட முன்திட்டமிடல் கலைத்திட்ட மாதிரிகை எனப்படுகிறது. நாம் ஒரு கலைத்திட்டத்தை எப்படி தயாரிக்கிறோம், எதனை அடைவது இலக்காக கொண்டு தயாரிக்கிறோம் என்பதை நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு கலைத்திட்டத்தை உருவாக்குவது தான் கலைத்திட்ட மாதிரிகை எனப்படும். மேலும் தமது விருப்பத்துக்கேற்ப கலைத்திட்டத்தை மாற்றுவதில்லை. ஏற்கனவே நடைமுறைப்படுத்திய கலைத்திட்டத்தை போலவே புதிய கலைத்திட்டத்தை நடைமுறையில் இருக்கும் ஒரு மாதிரியை பின்பற்றித்தான் அமல்படுத்தப்படும். இதனை வைத்துத்தான் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலைத்திட்ட மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கலைத்திட்டம் திட்டமிடப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் கலைத்திட்ட அபிவிருத்தியில் கலைத்திட்ட மாதிரிகைகள் பெருமளவு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் அவற்றுள் குறிக்கோள் மாதிரிகைகளும், வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகைகளும், இயங்குத்தன்மை கொண்ட மாதிரிகையும் முக்கியமானவை. தற்போது எமது நாட்டில் இருக்கும் கலைத்திட்டம் குறிக்கோள் மாதிரிகை ஆகும். கலைத்திட்ட மாதிரிகையில் குறிக்கோள் மாதிரிகையை டைலர், ஹில்டர் டாப்பா, ஹேர், டெனிஸ் டால்டன் போன்ற கல்வியலாளர்கள் விளக்கியுள்ளார்கள். வட்டத்தன்மையான மாதிரியை வீலர், நிக்கலஸ் போன்றவர்கள் விளக்கியுள்ளார்கள். இயங்குத்தன்மை கொண்ட மாதிரிகையை ஸ்கில்பெர்க், வோக்கர் என்பவர் விளக்கியுள்ளார். முதலில் தோற்றம் பெற்ற மாதிரிகை டைலருடைய மாதிரிகையாகும். கலைத்திட்ட உருவாக்குநர்களின் மாதிரிகளில் மிகவும் வரவேற்பை பெற்ற மாதிரியாக ரால்ஃப் டைலரின் மாதிரியாகும். பாட உள்ளடக்கம், கற்பித்தல் முறைகள், அறிவின் விளைவுகள் அவற்றுக்கிடையிலான தொடர்புகள் தான் கலைத்திட்டத்தை உருவாக்குவதாக டைலர் குறிப்பிட்டார். இவரின் மாதிரிகை நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டது ஆகும். ஆகவே இவரின் மாதிரியின் சிறப்பு பெயர் நேர்கோட்டு கலைத்திட்ட மாதிரி ஆகும். டைலரின் கலைத்திட்ட மாதிரியின் படிமுறைகளை நோக்கினால், நோக்கத்தையும் குறிக்கோளையும் தீர்மானிக்கையில் கற்பவர், சமகால வாழ்க்கை, பாடம் தொடர்பான நிபுணர்கள், தத்துவம், புலவியல் என்பன கருத்து கொள்ளப்படும். கற்பவர் என்னும் போது மாணவர் பற்றிய விளக்கம், அதாவது யார் கற்கப் போகிறார், எப்படிப்பட்ட மாணவர், வயது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சமகால வாழ்க்கை தற்போதைய தகவல் தொடர்பாடல் யுகத்தில் இருக்கும் விடயங்களை கொண்டு இருக்க வேண்டும். அதாவது கற்கும் விடயம் நடைமுறை வாழ்க்கையில் தொடர்பு பட்டு இருக்க வேண்டும். பாடம் தொடர்பாக நிபுணர்கள், அதாவது குறிப்பிட்ட பாடத்தில் இருக்கின்ற நிபுணர்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நிபுணர்கள் என்னும் போது ஆசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், கல்விமான்கள், பொதுமக்கள் அடங்குவர். பாட உள்ளடக்கத்தை நோக்கினால் குறிக்கோள்களுக்கு பொருத்தமான பாட உள்ளடக்கம் தெரிவு
தெரிவு செய்யப்படாவிட்டால் சரியானவற்றில் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது. கற்றல் உள்ளடக்கம் மாணவர் சார்பாக இருக்க வேண்டும். அதாவது மீத்திறனுள்ள மாணவர், பின்தங்கிய மாணவர், விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். தற்போதைய வாழ்க்கை முறை கவனித்துக் கொள்வது அவசியம். அடுத்த படிமுறையாக ஒழுங்கமைப்பை நோக்கினால் பாடசாலை நிலவும் நிலைமைக்கேற்ப பாட உள்ளடக்கம் தயார் செய்ய வேண்டும். இறுதியாக மதிப்பீடு. நோக்கம் அடையப்பட்டுள்ளது என்பதை மதிப்பீடு அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஹில்டா டாப்பாவின் மாதிரி. இவரின் மாதிரி 7 படிமுறைகளை கொண்டது. தேவைகளை இனங்காணல். ஹில்டா டாப்பாவின் மாதிரியின்படி இதில் தேசிய மற்றும் மாணவர்களின் தேவைகளும் கவனித்துக் கொள்ளப்படுகிறது. இவை இரண்டையும் வைத்தே கலைத்திட்ட குறிக்கோள் உருவாக்கப்படுதல் வேண்டும் என குறிப்பிட்டார். இவ்விரண்டு தேவைகளையும் கவனித்துக் கொண்டு அவற்றை தேசிய கொள்கைகளினூடாக விளக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கலைத்திட்ட இலக்கு குறிக்கோள் தீர்மானிக்கும் போது தனியார் தேவை போன்று சமூக தேவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறிக்கோள்களை தீர்மானித்தல். தனியார் தேசிய தேவை தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்ட பின்பு பொதுவாக நோக்கம் தீர்மானிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு பாடத்துக்கும் உரிய சிறப்பு குறிக்கோள்களை தீர்மானிப்பது கலை திட்டத்தில் காணப்படும் முக்கிய பண்பாகும். அடுத்ததாக பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல். மாணவரின் அறிவுசார், எழுச்சிசார், உளவியல் சார் விருத்திக்கான பல்வேறு பாடத்துறைகளில் விருத்திக்கும் பாட பொருள்களே பாட உள்ளடக்கமாகும். அறிவு, விளக்கம், திறன், தேர்ச்சி, மனப்பாங்கு, விளம்பியம் என்பன இதில் அடங்கும். அடுத்ததாக பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல். குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்காக கற்றல் அனுபவங்கள், செயற்பாடுகள், வளங்கள் என்பன இதில் தீர்மானிக்கப்படும். குறிக்கோள் நிறைவேற பாட உள்ளடக்கம் முக்கிய அம்சமாகும். அடுத்த படிமுறையாக கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல் ஆகும். மாணவனுக்கும் சூழலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பே கற்றல் அனுபவம் ஆகும். வகுப்பறையில் பாட உள்ளடக்க ஒழுங்கமைப்பை நடைமுறைப்படுத்த கற்றல் அனுபவம் முக்கிய அம்சமாகும். பாட உள்ளடக்கம் அனுபவத்தை பெற வழி மாத்திரமே. மேலும் அனுபவத்தின் மூலம் கலைத்திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல். இதில் 3 நியமங்கள் உண்டு. அனுபவங்களின் தொடர்ச்சியை பேணல், எண்ணொழுங்கு, கவனித்துக் கொள்ளல், ஒருங்கிணைப்பை பேணல். அனுபவங்களின் தொடர்ச்சியை பேணல் என்றதை நோக்கினால் தொடர்ச்சியாக செயற்பாட்டின் மூலம் அடிப்படை அம்சம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்படும். இதில் மாணவர்களின் திறன் தொடர்பாக விருத்தி செய்வது உள்ளடங்கியிருக்கும். மூன்றாவதாக ஒருங்கிணைப்பு பேணல் என்பதை நோக்கினால் பாடங்களுக்கு இடையில் இடைத்தொடர்பை காட்டும். இது அனுபவங்களின் ஒரு முனைப்படுத்தலை அதிகரிக்கும். இறுதியாக மதிப்பீடு. இதில் குறிக்கோள் நிறைவேறுதல் என்பதை நிறைவேறுதல் என ஆராயப்படும். குறிக்கோள் நிறைவேறாவிடின் அவற்றுக்கான காரணங்களையும் காணுதலும் மதிப்பீடு செயல்முறையின் குறிக்கோள் ஆகும். இங்கு பல வினாக்களுக்கு விடை காண்பதாக மதிப்பீடு காணப்படும். இதன்படி மதிப்பீடு மிகவும் சிக்கலானதும் விரிவானதும் ஆகும். அடுத்ததாக வீலரின் மாதிரிகள். 1967 இவர் தனது மாதிரியை முன்வைத்தார். வட்ட வடிவான கலைத்திட்ட மாதிரி ஆகும். டைலரின் மாதிரியுடைய அடிப்படைகளை பின்பற்றி அதிலுள்ள மாற்றங்களை நிவர்த்தி செய்து இவர் தனது மாதிரியை உருவாக்கினார். வீலரின் மாதிரியும் டைலரின் மாதிரியைப் போல் குறிக்கோள் மற்றும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியான தன்மை கொண்டதாகவும் இயங்குதன்மை கொண்டதாகவும் காணப்படும். எந்த இடத்தில் குறைபாடு உண்டோ அங்கு அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து மீண்டும் தொடர்ச்சியாக செயற்படும் டைலரின் மாதிரியை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இவரின் மாதிரி காணப்படும். சுழற்சி முறையில் 5 வட்டங்களை கொண்டிருக்கும். வீலரின் மாதிரி குறிக்கோளுடன் ஆரம்பமாகி குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டு கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்பட்டு கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ப பாட விடயங்கள் தெரிவு செய்யப்பட்டு பாட விடயங்களினூடாக கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து அதன் பின்னர் மதிப்பீட்டினை செய்யும் வகையில் வீலரின் மாதிரி அமைந்துள்ளது. டைலரின் மாதிரி மதிப்பீட்டுடன் முடிவடைகிறது. ஆனால் வீலரின் மாதிரி மதிப்பீட்டுடன் முடிவடையாமல் தொடர்ச்சியாக இயங்கக்கூடியதாகும். வீலரின் மாதிரியில் வட்டம் அம்புக்குறிகளினால் காட்டப்பட்டிருப்பது ஒரு விடயம் மற்றொரு விடயத்துடன் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதே ஆகும். அடுத்ததாக வட்டத்தன்மை மாதிரியை நிக்கலஸ் என்பவரின் மாதிரி. நிக்கலஸ் மாதிரி பல்வேறு எண்ணக்கருக்களை உள்ளடக்கியது. இதில் மாணவர்கள் தங்களின் தனித்தன்மையை பயன்படுத்தி கற்றலை பயிலும் திறனை மேம்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி மாணவர்களின் கற்றலுக்கு புதிய அளவுகள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு மேலும் அங்கீகரிக்கப்படுகின்றன. இவ்வாறு வீலர் மற்றும் நிக்கலஸ் மாதிரிகள் கலைத்திட்டத்தை வடிவமைப்பதில் தனித்துவம் வாய்ந்ததாகவும் மாணவர்களின் கற்றலை வளமாக்கவும் உதவும். அடுத்ததாக இயங்கு தன்மை கொண்ட மாதிரியில் ஸ்கில்பர்க்கின் மாதிரியை எடுத்துக்கொண்டால் 1939 தனது கலைத்திட்ட மாதிரியை முன்வைத்தார். அவரது கலைத்திட்ட மாதிரி அதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட அமைப்புகளை விட மாறுபட்ட பல அம்சங்களை கொண்டது.
சம்பிரதாயபூர்வமான இயல்புகளிலிருந்து விடுபட்ட ஒரு தனித்துவமான வடிவமைப்பாக காணப்பட்டது. இவரின் வடிவமைப்புக்கேற்ப மாணவர்களின் கலாசார பண்புகளுடன் அவர்களது சிந்தனைகளையும் செயற்பாடுகளையும் இணைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக இவரது மாதிரி கலாசார பகுப்பாய்வு மாதிரியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் தனது கலைத்திட்ட வடிவமைப்பு முறையை ஏனைய வடிவமைப்பு முறைகள் இருந்து வித்தியாசமான முறையில் ஆரம்பித்தார். அவர் முதலாவதாக குறிக்கோளை குறிப்பிடவில்லை. முதல் செயற்பாடாக தற்போதைய நிலையை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். அதன் பின் நோக்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றார். பின் நடைமுறை கலைத்திட்டத்தில் காணப்படும் புதிய கலைத்திட்டத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான படிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். பின் விளக்கம் மற்றும் புதிய அனுபவ ரீதியான விடயங்களுடன் பாட உள்ளடக்கத்தை தயாரித்தல் வேண்டும் என்றார். இறுதியாக மதிப்பீட்டு செயலொழுங்கு நடைபெறும் கலைத்திட்டத்தின் மிக முக்கியமான பிரிவு இதுவாகும். மதிப்பீட்டு செயற்பாடுகள் மூலம் பின்னூட்டலும் எதிர்காலம் தொடர்பான கணிப்பீடு ஒன்றும் மேற்கொள்ளப்படும். கலைத்திட்ட மறுசீராக்கம் மற்றும் வடிவமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விரிவாக்க செயற்பாடு இவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது. நன்றி. ஓகே, ஜெய்னப் பாராட்டுக்களை நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருந்தீங்க. குறிப்பாக எங்கு தந்து கொண்ட மாதிரி விளங்கப்படுத்தவே இல்லை, அந்த விஷயத்தை சேர்த்திருந்தீங்க. ஓகே, பாராட்டுகள். நெக்ஸ்ட் யார் சேர்ப்பீங்க? நசீஹா. அப்படியா நசீஹா? நசீஹா நான் செய்வேன் சார். ரம்யா சேர்ப்பீங்களா? ரம்யா? ஓ சார் செய்றேன். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். சார் நான் பேசுறது கேக்குதா? ஓ எஸ் எஸ். ஓகே. கலைத்திட்டம் என்ற பாடப்பரப்புல நான் எடுத்துக்கொண்ட பிரதி தலைப்பு வந்து ட்ரைலரோட மாதிரிகை. அதாவது முதல்ல கலைத்திட்ட மாதிரிகை என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, கலைத்திட்டம் ஒன்றை அபிவிருத்தி செய்கையில் அதனை வெற்றிகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியவைகள் தான் கலைத்திட்ட மாதிரிகை ஆகும். அதாவது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட கலைத்திட்ட மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கலைத்திட்டம் வந்து திட்டமிடப்படுகின்றது. கலைத்திட்டத்துல வந்து மாற்றங்களை கொண்டு வரும்போது புதிய விடயங்களை அவர்களே புகுத்தாம கலைத்திட்ட மாதிரிகளின் அடிப்படையில இருந்து தான் புதிய திட்டத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது கலைத்திட்டத்தை வந்து திட்டமிட்டு உருவாக்குவதன் மூலம் அதனை தொடர்ந்து மேம்படுத்தி மாற்றங்களை புகுத்துறதுனால கலைத்திட்டம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது. இந்த கலைத்திட்ட மாதிரியில வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக குறிக்கோள் மாதிரி, இரண்டாவது வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகைகள், மூன்றாவது இயங்குத்தன்மை கொண்ட மாதிரிகை. இதுல வந்து குறிக்கோள் மாதிரியை முன்வைத்தவர் தான் ட்ரைலர், ஹில்டா டாப்பா, ஹேர். வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை முன்வைத்தவர் வீலர், நிக்லஸ். இயங்குத்தன்மை கொண்ட மாதிரி முன்வைத்தவர் ஸ்பில்பேகர். இதுல நம்ம பார்க்க போறது வந்து டைலர்ல மாதிரிகை வந்து குறிக்கோள் மாதிரிகை. அதாவது குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட மாதிரிகை தான் குறிக்கோள் மாதிரிகை. இதுதான் முதல்ல தோற்றம் பெற்றது. இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற கலைத்திட்டமும் குறிக்கோள் மாதிரிகையான கலைத்திட்டம் ஆகும். இதை முன்வைத்தவர் தான் ட்ரைலர் என்பவர். ட்ரைலர் பத்தி பார்ப்போம்னா, ராட் ட்ரைலர் என்பது இவருடைய பெயர். இவர் ஆயுட்காலம் வந்து 1902ஆம் ஆண்டு தொடக்கம் 1994ஆம் ஆண்டு வரை. இவர் வந்து 700 கட்டுரைகளை வந்து எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 16 புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. 8 ஆண்டுகள் ஆராய்ச்சி படிப்பை வந்து இவர் படிச்சிருக்காரு. 1949ஆம் ஆண்டு வந்து இவர் கலைத்திட்ட மாதிரியை வந்து முன்வைக்கிறாரு. இவரோட கலைத்திட்ட மாதிரி வந்து மிகவும் வரவேற்பை பெற்றதாக விளங்குகின்றது. கலைத்திட்ட மாதிரியில் ஒரு தர்க்க ரீதியான சிந்தனையை வெளிப்படுத்தும் வகையில் இவரது கலைத்திட்ட மாதிரி வந்து அமைந்திருக்கு. மேலும் முக்கியமான கலைத்திட்ட விருத்தி செயல்முறையின் போது
பல வினாக்கள் எழுப்பப்பட வேண்டும். அதாவது முழுமையான கலை திட்டமா அல்லது பகுதியான கலை திட்டமா, கலை திட்டம் யாருக்கானது, இதனை உருவாக்குபவர்கள் யார், இதனை பொருத்தமான முறையில் நடைமுறைப்படுத்த முடியுமா போன்ற வினாக்களுக்கு விட பல ஞானிகள் முன்வைக்கப்படுறாங்க. அந்த கருத்துக்கு அமைய ட்ரைலரும் அவரு 4 வினாக்களை வந்து எழுப்புறாரு. அதாவது முதலாவது வினா, ஒரு பாடசாலை அடைய வேண்டிய கல்வி நோக்கங்கள் எவை? இரண்டாவது, அந்நோக்கங்களினூடாக அடையப்பட வேண்டிய கல்வி அனுபவங்கள் எவை? அனுபவங்களை பயனுள்ள வகையில் ஒழுங்கமைப்பது எவ்வாறு? நான்காவது வினாவாக, நோக்கங்கள் அடையப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கலாம்? இதுதான் இவர் எழுப்பிய 4 கேள்விகளும் ஆகும். அடுத்ததாக ட்ரைலரோட மாதிரியை வந்து ஒரு நேர்கோட்டு கலை திட்டம், நேர்கோட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஒரு நேர்கோட்டு கலை திட்டத்தை வந்து ட்ரைலர் ஒரு படிமுறையின் கீழ் முன்வைத்திருக்காரு. அதாவது முதலாவது படிமுறை வந்து நோக்கங்களும் குறிக்கோள்களும், இரண்டாவது வந்து பாட உள்ளடக்கம், மூன்றாவது ஒழுங்கமைப்பு, நான்காவது மதிப்பீடு. இதுல முதலாவதாக நோக்கங்களும் குறிக்கோள்களும் என்றது பார்த்தோம்னா, எந்த ஒரு அமைப்பிற்கும் நோக்கங்களும் குறிக்கோள்களும் மிக அவசியமாகும். அதாவது ஒரு பாடசாலையில கூட ஒரு பாடசாலை நிறுவனங்கள்ல நோக்கங்களும் குறிக்கோள்களும் காணப்படுகின்றது. இவ்வாறு கலை திட்டத்திற்கும் நோக்கங்களும் குறிக்கோள்களும் காணப்படுகின்றது. அந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்களாக 5 விடயங்களை வந்து ட்ரைலர் முன்வைக்கிறாரு. அதாவது முதலாவது கற்பவர்னா முதலாவது முக்கியமே நோக்கங்களை குறிக்கோள் யாருக்கு சென்றடையுது, அதாவது மாணவர்களை அடிப்படையாக கொண்டுதான் நோக்கங்களும் குறிக்கோள்களும் அமையப்பட வேண்டும். அதாவது அவர்களது வயது, அவரது மாணவர்களின் சூழல், அவர்களது உளவியல் தேவை, அவர்கள் வயதுக்கேற்ப அவர்களுக்கு என்ன முடியும் என்ன முடியாதது, இதன் அடிப்படையில தான் நோக்கங்களும் குறிக்கோள்களும் அமையப்படுது. அடுத்ததாக சமகால வாழ்க்கை, அதாவது நடைமுறை வாழ்க்கை. இப்ப இருக்கும் தகவல் தொடர்பாடல் தொடர்பான விடயங்கள், கற்கும் விடயம் நடைமுறை வாழ்வோடு தொடர்புடையதாக அமையப்பெற வேண்டும். அடுத்து வந்து பாடம் தொடர்பான நிபுணர், அதாவது அந்த பாடத்திற்கே நிபுணத்துவம் பெற்றவராக விளங்க வேண்டும். அடுத்து வந்து தத்துவ சிந்தனை கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். அடுத்து வந்து உளவியல், மாணவர்களின் எதிர்பார்ப்பு, இயல்பு, மனநிலை, அவர்களோட குறை நிறைகள், இதனை அடிப்படையாக வைத்துதான் நோக்கங்களும் குறிக்கோள்களும் அமையப்பட வேண்டும். அதாவது நோக்கங்கள் வந்து பரந்து நீண்ட காலம் நோக்கக்கூடியதாக அமையப்பெறும். அதாவது குறிக்கோள் வந்து குறுகிய காலத்துல வந்து அடைந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. ஒவ்வொரு மாணவரது நடத்தை கோலத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் நோக்கங்களும் குறிக்கோள்களும் அமையப்பெறுது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாட உள்ளடக்கம். முதலாவது படிமுறையான குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டுதான் பாட உள்ளடக்கத்தை வந்து தெரிவு செய்ய வேண்டும் என்கிறார் ட்ரைலர். அதாவது குறிக்கோள்களுக்கு அமைவாகத்தான் பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் சரியான கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு. அதாவது பாடங்களுக்கு இடையிலான தொடர்புகளும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்புகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். கற்றல் உள்ளடக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் பொருத்தமானதாக அமைய வேண்டும். அதாவது பாடசாலையில ஒரு வகுப்பறையில இருக்க மாணவர்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக, படிக்கிறவங்க படிக்காதவங்க, விசேட தேவையுடைய மாணவர்கள், அப்படி பொதுவாக பொருத்தமாக அனைத்து மாணவர்களுக்கும் அமைய வேண்டும். பாட உள்ளடக்கம் வந்து தெரிவு செய்யும் போது தற்கால வாழ்க்கை முறை பற்றி கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யற வந்து பாட நிபுணர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து ஒழுங்கமைப்பு. பாடசாலை நிலையும் நிலைமைக்கேற்ப அதனை ஒழுங்கமைத்தல். அதாவது பாடசாலை சூழல், மாணவர்கள் எண்ணிக்கை, ஆசிரியர்கள், வகுப்பறை சூழலை அடிப்படை கொண்டு ஒழுங்கமைப்பு வந்து அமைக்க பெற வேண்டும். இறுதியாக மதிப்பீடு. அதாவது ஒவ்வொரு நோக்கங்களும் அடையப்பட்டிருக்குதா அதை கொண்டுதான் மதிப்பீடை வந்து தீர்மானிக்கிறாங்க. அதாவது நம்ம திட்டமிட்டபடி அந்த நோக்கம் நடைபெற்றிருக்கிறா, இல்ல அதுக்கான வெற்றி தோல்வி ஏற்பட்டிருக்கா, வெற்றி அடைஞ்சிருக்கா அல்லது தோல்வி அடைந்திருக்கா என்பதை வந்து பார்ப்பது வந்து மிக முக்கியம். அதனால
இறுதியாக மதிப்பீட்டை வந்து ட்ரைலர் முன்வைத்திருக்கிறார். அடுத்து ட்ரைலர் மாதிரியோட வலிமையும் விமர்சனமும் பார்த்தோம்னா, முதலாவது வலிமை. தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ள நோக்கங்களை சிறப்பாக தொடங்குவதற்கு ஏற்ற இடத்தை வந்து அளிக்குது. மேலும் கற்கும் மாணவர்களின் சுறுசுறுப்பான பங்களிப்பை வந்து அளிக்குது. மூன்றாவது வந்து நடத்தை நோக்கங்களின் வளர்ச்சிக்கு எளிமையான நேர்கோட்டு அணுகுமுறையாக இந்த ட்ரைலரோட கலைத்திட்ட மாதிரி வந்து காணப்படுது. நாலாவது மாணவர்களின் கற்றல் விளைவை வந்து நடத்தை கூறுகளாக வெளிப்படுத்துவதாக இருக்குது. இறுதியாக அறிவியலாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று இது கல்வியின் மறுமலர்ச்சி ஏற்படும் முன்னோடியாக அமைந்தது. அதாவது இந்த ட்ரைலரோட மாதிரிகை தான், அது குறிக்கோள் மாதிரி தான் கல்வியல்ல மறுமலர்ச்சி ஏற்பட்டு முன்னோடியாக அமைந்திருக்கு. இதுல குறைபாடு என்று பார்க்கும்போது குறுகிய விளக்கம் கொண்ட குறிக்கோளாக காணப்படுது. மேலும் கடினம் மற்றும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நடத்தை நோக்கங்களாக காணப்படுது. கலைத்திட்டமானது மாணவர்கள் திறன்கள் மற்றும் அறிவை ஒரு சுருக்கப்பட்ட எல்லைக்கு வந்து அது கொண்டு வரப்படுது. மேலும் அந்த மதிப்பீட்டை வந்து இறுதி கீழ்ப்படியில வச்சிருக்கிறதும் ஒரு குறைபாடாக கருதுறாங்க. இது அவ்வளவுதான் ட்ரைலரோட கலைத்திட்ட மாதிரியை ஆகும். நன்றி. ஓகே, பாராட்டுக்களா, சிறப்பா இருந்துச்சு. நெக்ஸ்ட் யார் செய்ய முடியும்? நசீஹா. நசீஹா செய்யறதா? நசீஹா. ஜெலீலா. லைன்ல இருக்கிறவங்க ரிஷ்மா செய்திருக்கீங்க, ஃபைனா செய்திருக்கீங்க, சங்கீர்த்திகா செய்திருக்கீங்க, கேஷிகா செய்திருக்கீங்க, நதா செய்தாச்சு, ஜனனீஸ்வரி செய்தாச்சு, ஸ்ரீரம்யா செய்தாச்சு, தஸ்னாபாவு செய்தாச்சு, வசந்தன் ராம்யா செய்தாச்சு. ரெண்டு பேர் இருக்கீங்க லைன்ல. ஒரு ஆள் வந்து நசீஹா, இன்னொரு ஆள் வந்து ஜலீலா. செய்யறதா? ஜலீலா, நசீஹா. சார் நான் இன்றைக்கு தான் கிளாஸ் ஜாயின் ஆகினேன் சார். எனக்கு சார் நான் செய்யவா? ஓகே, நசீஹா செய்யுங்க. நசீஹா சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றா. ஷேர் ஆயிட்டு சார் ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு வணக்கம். இன்னைக்கு தலைப்பு வந்து அறிவியல் மற்றும் கலை திட்டம். உள்ளடக்கம்: கலை திட்டம் என்றால் என்ன? கலை திட்டம் ஏன் அவசியம்? கலை திட்ட வளர்ச்சி படிநிலை. கலை திட்டம் பற்றிய அறிஞர்களோட கருத்துக்கள். கலை திட்டம் என்றால் என்ன? கலை திட்டம் என்பது ஆசிரியர் வகுப்பறைக்குள் உள்ளேயும் வெளியேயும் திட்டமிட்ட அனைத்து செயல்களுமே கலை திட்டமாகும். கல்வியின் நோக்கங்களை அடைவதற்கும் மதிப்பீடு செய்வதற்குமான பாடப்பொருள், உள்ளடக்கம், கற்றல் கற்பித்தல் பொருட்கள், வளங்கள் மற்றும் செயல்முறைகளுடன் மாணவர்களின் திட்டமிட்ட தொடர்புகளை கலை திட்டம் உள்ளடக்குகின்றது. அடுத்தது கலை திட்டத்தின் அவசியம். கலை திட்டம் கல்வியின் ஓடுதளமாக காணப்படுகிறது. பாடசாலையில் வகுப்பறை செயற்பாடுகள், நூல் நிலையம், ஆய்வுக்கூடம், தொழிற்கூடம், விளையாட்டு மைதானம்,
கைவேலை போன்ற அனைத்து செயல்களையும் ஒன்றிணைத்து அவற்றின் அனுபவங்களையும் வழங்குகின்ற சமூக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் கலைத்திட்டம் அவசியம். சமகால பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு பாடசாலை சமூகத்தின் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்யவும் கலைத்திட்டம் அவசியம். கலைத்திட்டம் இன்றி ஆசிரியர், மாணவர்கள், நிர்வாகிகள் தமது பணியினை மேற்கொள்ள முடியாது. அடுத்தது கலைத்திட்டத்தின் வளர்ச்சி படிநிலை. நோக்கங்கள், இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அமைத்தல், கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல், உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுத்தல், கற்றல் அனுபவங்களை முறைப்படுத்தி முழுமையாக்கல், மதிப்பீடு செய்தல். இப்ப கலைத்திட்டம் பற்றி அறிஞர்களோட கூற்றுக்கள். ஆல்பர்ட் ஆலிவர் என்பவர் கலைத்திட்டம் ஒரு கல்வி நிகழ்ச்சியின் நிரல் என்றும் கூறுகிறார். இந்த நிரலில் பாடங்கள், செயல்கள், அறிவுரை, வழிகாட்டல்கள் இவைகள் அடங்குகின்ற. அடுத்தது பிலிப் பீனிக்ஸ் நன்றாக சிந்திக்கப்பட்ட மதிப்புகள் அமைந்த குறிக்கோள்களின் அடிப்படையில் தான் கலைத்திட்டம் அமைகிறது என்று கூறுகின்றார். அடுத்தது ஹில்டா தாப்பா அம்மையார் கலைத்திட்டத்தை பொதுப்பள்ளியின் செயல்முறை என்றும் கூறுகிறார். கேசல் மற்றும் கேம்பஸ் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் குழந்தைகள் பெறுகின்ற எல்லா வகையான அனுபவங்களும் கலைத்திட்டம் எனப்படும் என்று சொல்றார். ஓகே மால், ஓகே, பாராட்டுகள். நெக்ஸ்ட் யாரு ஒரு யாரும் செய்யறதுக்கு இருக்கல பிள்ளைகள்? இல்ல, எல்லாரும் செய்து முடிச்சுட்டியா? ஓகே, புதிதாக இணைந்து கொண்ட ஜெலீலா, நீங்க உங்களோட நிர்வாகத்தோட கண்டக்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு யோசிக்கமாடா என்ன செய்யறத. சரியா? ஓகே சார். அப்படியே கிளாஸ்ல இணைந்து கொண்டிருந்த எங்களுடைய பயிலர்கள் அனைவருக்கும் நன்றிகளை, பாராட்டுகளை தெரிந்து கொள்ள சிறப்பாக எங்களுடைய முன்வைப்பு. நாங்கள் 2 செஷன்ல இந்த முன்வைப்புகளை நிறைவு செய்திருந்தோம். அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த செஷனை நான் நிறைவு கொண்டு வருகிறேன். அதை நாங்கள் இன்னொரு பாடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட். Thank you, sir. Good night.